பிடிபிஆர்டி பணி வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நீண்ட நாளைக்கு பிறகு நான் இப்போ ஒரு வீடியோ போடுறேன். நம்ம எல்லோரும் பணி நியமனத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நான் முதல்வர் முகவரி அப்படின்ற திட்டத்துக்கு மே மாதம் கால் பண்ணியிருந்தேன். டிஆர்பிலேருந்து எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. அதுக்கு அடுத்து பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து எனக்கு ரிப்ளை எஸ்எம்எஸில் அனுப்பிச்சாங்க, உங்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதுன்னு. அதுக்கு அடுத்து போன வாரம் பார்த்திங்கன்னா அந்த முதல்வரின் முகவரி திட்டத்திலேருந்து எனக்கு திரும்ப கால் பண்ணி, நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது, உங்களுக்கு அரசு தரப்புலேருந்து என்ன பதிலளிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க. அவங்க பேசும்போது அவங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை ரிப்ளை கொடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த கல்வியாண்டில் நமக்கான பணி நியமனம் நடைபெறும் அப்படின்னு ரிப்ளை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க சார், உங்களுக்கு பதில் சொன்னதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி ரிப்ளை எனக்கு வரல. ஆனால் முதல்வர் முகவரி திட்டத்திலேருந்து கால் பண்ணி அவங்க என்கொயரி பேசும்போது அவங்க இந்த தகவலை தெரிவித்தாங்க. தற்போது நம்மளுக்கு அந்த பிடிபிஆர்டிக்கு பணி நியமனம் காலதாமதத்துக்கு அரசு தரப்பில் ஒரே ஒரு காரணம், அந்த நீதிமன்ற வழக்கு. அப்படி தான், அமைச்சு பணியாளர் வழக்கு தான். அந்த அமைச்சு பணியாளருடைய வழக்கு எப்போ முடிவுக்கு வருதோ அப்போ தான் நம்மளுக்கு பணி வாய்ப்பு வரும். நீதிபதியும் அதில் கண்டிப்பாக நம்ம மேலே ஒரு கவனம் செலுத்துவாருன்னு நம்ம நம்பிக்கையோடு இருப்போம். நீதிபதியுடைய தீர்ப்பு இந்த 1ஆம் தேதி வருகிற 1ஆம் தேதி வரக்கூடிய அந்த வழக்கில் நீதிபதி எத்தனை வாரம் தள்ளி போடுறாரு அப்படின்றத பொறுத்து நம்மளுடைய பணி வாய்ப்பு இருக்கும். ரெண்டாவது, நீதிபதி நம்ம மேலே அந்த கவனம் செலுத்தி நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோன்னு உணர்ந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நல்ல தீர்ப்பு நம்மளுக்கு அளிப்பார். அந்த தீர்ப்பு பொறுத்து தான் நம்மளுக்கு பணி நியமனம் இருக்கும். அவர் உடனடியாக இவங்களுக்கு ஒரு வார காலத்தில் பணி நியமனம் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அரசு உடனடியாக அந்த பணி நியமன வாய்ப்பை வழங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருப்போம். அந்த நீதிமன்ற வழக்கு மட்டும்தான் தற்போது நம்மளுக்கு இருக்கிறது. அரசு தரப்பில் நம்ம எப்படி நம்ம கேட்டாலும் நம்மளுக்கு வரக்கூடிய ஒரே ஒரு பதில், இந்த நீதிமன்ற வழக்கினால் தான் நம்மளுக்கு பணி தாமதமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த நீதிமன்ற வழக்கு விரைவில் முடியும் அப்படின்னு நம்ம நம்பிக்கையோடு இருப்போம். அது எத்தனை நாள் போகுதுன்னு பார்க்கலாம். ஆனால் நம்மளுக்கு பணி வாய்ப்புன்றது 100% உறுதி. கொஞ்சம் தாமதம் மட்டும்தான் வந்திருக்கு. அதனால் அதிக எதிர்பார்ப்பு கண்டிப்பாக சகோதர சகோதரிகளே வேண்டாம். ஒவ்வொரு மாதமும் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மாதம்னா அடுத்த மாதம் வந்தால் ஒரு 15-20 டேட்டு, அந்த 15-20 டேட் வந்தால் திருப்பி அடுத்த மாதம் அப்படின்றது போகுது. ரொம்ப எதிர்பார்க்க வேணாம். எல்லாருக்கும் வருத்தம் தான். நான் எந்த குரூப்லேயும் இல்லை, எல்லா குரூப் விட்டு வெளியே வந்துட்டேன். நான் மே மாதமே எல்லா குரூப்லேருந்து வெளியே வந்துட்டேன். அந்த அட்மின்ஸ் யாரும் தப்பாக நினைக்க வேணாம். எனக்கு கடுமையான அழுத்தம் இருந்தது. அதனால் நான் எந்த குரூப்லேயும் இல்லை, வெளியே வந்துட்டேன். தனிப்பட்ட முறையில் பார்த்திங்கன்னா, நான் என்னுடைய முயற்சியாக முதல்வர் முகவரி திட்டத்துக்கு நான் அப்ளை பண்ணேன். அதுக்கு 2 ரிப்ளை எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கடுத்து பள்ளிக்கல்வித்துறை இயக்குனருக்கு, அதுக்கப்புறம் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு நான் இமெயிலில் என்னுடைய கோரிக்கையை நான் முன் வச்சேன். எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. நல்லதே நடக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வெயிட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.